வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டியோட மியூசியத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வாட்சஸ் இருக்குது, டிராக்டர்ஸோட கட் செக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் மெக்கானிசம் டூல்ஸ் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்க எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அதுதான் வந்து உள்ளே போய் இப்போ பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டி இன்ஜின்ங்க, 25-22 இன்ஜினு. அடுத்து பார்த்தீங்கன்னா 35-22 ஃபுல்லாமே வந்து கட் செக்ஷன் மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 59-11 மிகவும் பிரபலமான இன்ஜின் அதோடது. கியர் பாக்ஸுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் செக்ஷனு. டயர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காட்டிருக்கு, தூக்கிடலாமாட்டிருக்கு. ஃபுல் டயர் இருக்குது. யாராவது வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாமே கட் செக்ஷனுங்க, எல்லாத்தையும் உருவி வச்சுருக்காங்க, அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ 4 சிலிண்டருங்க, 1 2 3 4 சிலிண்ட்ரு. இது பார்த்திங்கன்னா 25-11 அதோடைய ஃபுல் கட் செக்ஷன் வியூங்க. கியர் பாக்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள். ஆக்சிலு இதெல்லாம் என்னென்னு கூட எனக்கு தெரியலைங்க, அவ்வளோ இது. ஏன்னா நம்மலாம் கொஞ்சம் லேட்டஸ்ட் வண்டியை ஓட்டி பழகிட்டோம், அதெல்லாம் நான் தொட்டது கூட இல்லைங்க. அடுத்து பிடிஓன்னு நினைக்கிறேங்க, ஏதோ பிடிஓவில் தான் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. ஐ திங்க் பெல்ட் மாட்டி ஓட்டுறதுன்னு நினைக்கிறேன், சரியா என்னென்னு தெரியல. ஆனால் இது பிடிஓ செக்ஷன். பிடிஓ வந்து உள்ளே தெரியுதுங்க, இந்த இது தெரியுது ஷாஃப்ட்டு. அடுத்து இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா லேத் மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா லேத் மிஷின்ஸுங்க. என்னது இது எதுக்கு யூஸ் பண்ணுற பேரிங்னே தெரியல. இதெல்லாம் டிராக்டருக்கு வரும். இது எத்தா வண்டி இங்கே பாருங்கள். இது ஆர்பிஎம் மீட்ரு, வாட்ரு ஹீட்டு காமிக்கிறது, ஆயில் பம்ப் மீட்ரு, ஆம்பியர் பேட்ரி மீட்ரு, ஃபியூல் பம்ப்பு. சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸ்வராஜும் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் டிஜிட்டல் வந்திருக்கு. ஆரம்பத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வராஜும் சேம் இதே ஃபார்மேட் தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே பாருங்களேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பிரேக் லைட் வரும், நடுவில் நம்ம ஸ்டேரிங் இது டேஷ்போர்டு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட்லைட்டுங்க. அப்படியே ஒரு மினி டிராக்டர் என்ன செக்மெண்ட்டில் வருமோ அது அப்படியே வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த ஹெச்எம்டி டிராக்டரோட ஃபுல் எலக்ட்ரானிக் சிஸ்டம். இந்த ஆக்சில்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ஹாலண்டில் ஒரு சில டிராக்டரில் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா குட் ஆக்சில்னு சொல்லுவாங்க. இழுவைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும், நல்ல டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டியோட டைம் லைன் வந்து போட்டிருக்காங்க. 1971 ஆரம்பித்து 2003 வரைக்கும் போட்டிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா 16 தான் வந்து நிறுத்தினாங்க. சொந்தங்களே, உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வெளியே இருக்கிறத அப்படியே வந்து நம்ம எடுத்து இது பண்ணுவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஜின் செக்ஷன் இருந்தது, வாட்ச் செக்ஷன் இருந்தது, எல்லாமே நல்லா இருந்ததுங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தீங்க, பெங்களூர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்துட்டு போகலாம். ரொம்ப பெரிய அளவுக்குலாம் இல்லை, அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணது அப்படியே வந்து மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இந்த வண்டி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம்னு நினைக்கிறேன். 60-11 போட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக மேபி 60 ஹெச்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாடலில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுக்கல, இது மேபி வந்து ஃபாரினுக்கு கொடுத்ததா இருக்கும். பிளாட்ஃபார்மே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. சென்ட்ரு கியரு, வண்டி ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் டயர் மட்டும் 14 சைஸ் டயர் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த மாடல் நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்கலிங்க. இந்த பூவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாக இருக்குது ரிம்மில். ZR 60-11 ஆக்சுவலி யூஸ் பண்ணது ZR இன்ஜின் தான் யூஸ் பண்ணாங்க ஹெச்எம்டி. நம்ம இதில் ஹெச்எம்டின்னு வரும் நம்ம மேனுஃபேக்சரிங்கில். இது ZR வெளிநாட்டு கம்பெனிக்கு, வெளிநாட்டிலேருந்து மேபி இது கொடுத்துருக்கலாம். டீசல் டேங்க் பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்க டிராக்டருங்க. ஹெச்எம்டியில் 35-22, நம்ம ஊரில் 35-22 பார்த்திங்கன்னா அந்த சதுர பேனட் மாதிரி வரும். இது அதுக்கப்புறம் வந்ததாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளை டூர் கூட்டிகிட்டு போவாங்க. டூர்னால் வெளியெலாம் இல்லை, மியூசியத்துக்கு உள்ளேயே வந்து சுற்றி காமிப்பாங்க. இதை பாருங்கள், ஹெச்எம்டி 35-22 இந்த மாடல் தான் நம்ம ஊரில் EDIன்னு சொல்லுவோம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ரன்னிங்கில் இருக்க டிராக்டருங்க. பாருங்களேன், நம்ம கூட இந்த மாதிரி செய்யலாம், ஆளுங்களை கூட்டிகிட்டு வரத்துக்கலாம்
இதில் ஒரு 3 பேர் உட்காரலாம், இதில் ஒரு 3 பேர், இதில் ஒரு 2 பேர் உட்காரலாம் தாராளமாக. இங்கேயே பார்த்தீங்கன்னா 6, 7, 8 பேர் ஆச்சு. அது இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தாராளமாக உட்காரலாங்க. ஒரு 15 பேர் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகலாங்க இந்த டிராக்டரில். பாருங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு. நம்ம ஊரில் டிராக்டரில் 4 பேர் 5 பேர் டிரைவரோடு சேர்த்து அவ்வளோதாங்க உட்காந்து கூட்டிகிட்டு போக முடியும். ஆனால் இதில் பாருங்களேன், நல்லா பஸ்ஸு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஹெச்எம்டியில் 25-22ங்க, 35-22. அடுத்து பார்த்திங்கன்னா அதோட சின்ன வண்டி 25-22 சென்டர் கியர் வண்டிங்க. இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் அந்த ரிஷிவந்தியம் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஹெச்எம்டி தான் வந்து இன்னுமே வந்து வண்டி கேட்பாங்க, இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரே வார்த்தையே சொல்லிடுவாங்க, ஹெச்எம்டினா டீசல் குடிக்கும்பா அப்படின்னு. அப்போ வேலை செய்கிற வண்டி டீசல் குடிக்காமல் எப்படி செய்யும்? அதுதான் வந்து என்னோடய கேள்வி. நிறைய பேர் சொல்லுவாங்க ஹெச்எம்டி அப்போ அது வேணாம்ப்பா டீசல் குடிக்குன்னு. பட் அது செய்கிற வேலைக்கு அது வந்து குடிக்குது, அவ்வளோதானே தவிர மற்றபடி எச்சாலாம் வந்து போகாதுங்க. அப்படி இல்லைன்னா அந்த காலத்துலேருந்து இன்னை வரைக்குமே ஹெச்எம்டி வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்கள கேட்டால் இல்லைங்க நல்ல மைலேஜ்னு தான் சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 35-22ங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அந்த இடிஐன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வரும், அதுக்கப்புறம் அந்த சீரீஸுங்க இது. இன்ஜின் மட்டும் பாருங்கள், வெறும் 35 HP தான். எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. ஹெச்எம்டி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லென்த்து தருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஃப்ரண்ட் லிஃப்டிங் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் சேஸ் எவ்வளோ லென்த் இருக்குது. டயரு இதோட முடிஞ்சிருச்சு, ஆனால் சேஸ் பாருங்கள் எது வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இந்தளவுக்கு வந்து சிஜி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லிஃப்டிங் வந்து ஆகாதுங்க. ரஸ்ட் ஆகிருக்க மாட்டிருக்கு, அந்தளவுக்கு நிறுத்தியிருப்பாங்களாட்டிருக்கு வெளியவே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆக்சில் வரும். அந்த இடிஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குட் ஆக்சில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி தான் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. இன்னுமே வந்து ரீலான்ச் பண்ணாங்கன்னா வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் வந்து தயாராக இருக்காங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த வண்டிங்க. அவ்வளோ பெரிய கடிகாரம், நம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா புல் வச்சே வந்து போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய முள் பாருங்கள், லைட்டாக ஆடுது. லைட்டாக ஆடுது அப்படியே. மணி எத்தனை இப்போ? 11:52 ஓடுது. கரெக்டான டைமோ? இவ்வளோதான் பார்த்திங்கன்னா அந்த மியூசியத்தில் இருக்குங்க. ஸோ டிராக்டர் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அந்த பழைய மெஷினரிஸ்லாம் பார்க்கணுன்னா வந்து பார்க்கலாம். ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. வெறும் அந்த இன்ஜின்ஸு ஒரு 3 டிராக்டர் அவ்வளோதாங்க. நான் வந்து நிறைய எதிர்பார்த்தேன். எல்லா சீரீஸும் வந்து வச்சுருப்பாங்க. அந்த லேட்டஸ்ட்டாக கடைசியாக 2003 வந்து ஒன்று லான்ச் பண்ணாங்க, அது வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். ஸோ அது வந்து இல்லை. ஆனால் எனக்கு அதை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க அந்த டிராக்டரை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.